பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, இனி மனிதன் விடுதலை இல்லாமல் பல ரூபத்திலே அவன் வேதனைப்படுகிறான். விடுதலைக்காக கெஞ்சுகிறான், சமாதத்துக்காக போராடுகிறான். பாத்தீங்களா, நீங்க பரிசுத்த வேதம் பல வகையிலே சொல்லுது. கட்டுண்டவர்களை அவர் விடுதலை செய்கிறார். கட்டு, குடிப்பழக்கம் என்ற கட்டு, போதை என்ற கட்டு, விபச்சாரம் என்ற கட்டு, திருட்டு என்ற கட்டு, அவங்க நினைச்சா கூட அதாவது வெளியே வர முடியல. இவைகளாம் அவங்களை கட்டி கொண்டிருக்கிறது. பயம் என்ற கட்டு, பாவம் என்ற கட்டு. அவர் சங்கீதம் 68:6 சொல்லுகிறார், அவர் கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிறார். அது மாத்திரமில்ல, ஏசாயா 61:14 வாசிக்கும் போது சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை. சிறை அவங்க விரும்பல, அவங்க ஆசைப்படல, அவங்க விரும்பாமலே ஆசைப்படாமலே அவர்கள் அங்கே இருந்து துரத்தி எடுக்கப்படுகிறது. சிறை என்று சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுது, அங்கே உள்ள மக்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போவது. இன்னைக்கு அநேகர் சிலருடைய தூண்டுதனாலே, சிலருடைய கட்டாயத்தினாலே வலுக்கட்டாயமாய் சிறை பிடித்து போகிற மக்கள் உண்டு. சொல்லுது, சிறைப்பட்டு போனவர்களுக்கு அவர் விடுதலை. ஒருவேளை நீங்கள் விரும்பாமல் ஒரு பாவம் செய்ய, நீ விரும்பாமல் இன்னொருத்தருடைய கட்டாயத்துல நீங்க மாற்றப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அது மாதிரி ஏசாயா 68:6 வாசிக்கும் போது நெருக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை. நெருக்கம், வியாதி என்ற நெருக்கம், வறுமை என்ற நெருக்கம், எதிரிகளுடைய நெருக்கம். நீங்க எந்த நெருக்கத்திலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை விடுதலை செய்வதாக அவர் வாக்கு பண்ணுகிறார். இன்னும் ஒருபடி நீங்கள் மேலே போகும்போது இன்னைக்கு ஆண்டவர் பிசாசு கட்டிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு தர விரும்புகிறார். விடுதலைக்காக மனிதன் தவிக்கிறான், எங்கெங்கே சுத்துகிறான், போராடுகிறான், பிரயாசப்படுகிறான். அதைத்தான் பரிசுத்தவே சொல்லுகிறது. சகரியான் புத்தகம் 9:11 என் உடன்படிக்கை ரத்தத்தினாலே நான் உன்னை விடுதலை செய்வேன். இயேசுவின் ரத்தம் ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு பாவத்துக்காக சிந்தப்படல. அடிமைப்பட்டு போன மக்களுக்கு, கண்ணீரிலே வாழுகிற மக்களுக்கு, தடுமாறுகிற மக்களுக்கு அவர் விடுதலை தரும்படியாக. அருமையானவர்கள், மேலே சொன்னது போல ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம், சிறைப்பட்டு போயிருக்கலாம், நெருக்கப்பட்டு போயிருக்கலாம். ஏசாயா 60:1 இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அவர் விடுதலை தருவதாக வாக்கு பண்ணுகிறார். எப்படி விடுதலை தருகிறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உனக்காக எனக்காக மனிதனாக வந்து ரத்த சிந்தி அவர் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார் என்ற சத்தியத்தை ஒரு நம்பும் போது, அவன் நெருக்கப்பட்டிருந்தாலும், நொறுங்கி போயிருந்தாலும், அவன் சிறைப்பட்டு போனாலும், அவன் கட்டுண்டிருந்தாலும் அவனை இயேசுவின் ரத்தமானது விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தராக இயேசுவை அந்த ரட்சகராக, மேய்ப்பராக மனதில் நினைக்கும் போது அவர் ரத்தம் உங்களை விடுதலை செய்கிறது. அது மாத்திரல, அடுத்தது நம்முடைய வசனத்தை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். நீங்க பரிசுத்த வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 8:32 வாசிக்கும் போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். இந்த பைபிள்ல நீங்கள் படிக்கும் போது, பிரசங்கங்களை கேட்கும் போது, ஆலயத்துக்கு சரியாய் வருகிற போது உங்களுக்கு ஒரு விடுதலை. பாருங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இந்த உலகத்தில் நம்ம காப்பாற்றுவதற்கோ விடுதலை செய்வதற்கோ வேற எந்த சக்தி இந்த பூமியில் இல்லை. வானத்தின் கீழெங்கே, பூமியை மேலே, மனிதர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல், குமாரனுடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் மனிதனுடைய விடுதலைக்கு கட்டிடப்படவில்லை. கர்த்தராக இயேசுவே வாரும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கேட்பீர் என்றால், எந்த பாவியா இருந்தாலும், எந்த பிசாசு பிடியா இருந்தாலும், எந்தவித வியாதியா இருந்தாலும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். இன்னொரு படி, நீங்கள் ஆண்டுக்குள்ளே ஆழமாய் வந்தால் அந்த ஆவியான தேவனே உனக்குள்ளே வருவார். அந்த ஆவியான தேவனை எந்த தீங்கு அணுகாத உங்களை பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தந்து சத்துரு பிடியிலிருந்து, பாவக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் கட்டுகளோடு, வியாதிகளோடு, பாவ சிறையோடு வாழ விரும்பாத தேவன் மனித அவதாரம் எடுத்து ரத்தத்தை சிந்தினார். அப்படி வார்த்தை பூமியிலே கொடுத்தார். பரிசுத்த ஆவியை தேவனாக
அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ மக்களே, நீங்கள் எதிலே கட்டப்பட்டிருக்கிறீங்க? எந்த பாவத்திலே கட்டப்பட்டு, எந்த வியாதி உங்களை கட்டி இருக்கிறது, எந்த சத்துருடைய வல்லமையிலே கட்டப்பட்டிருக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் குமாரனுடைய ரத்தம் உங்களை விடுதலை செய்யும். குமாரனுடைய வார்த்தை உங்களை விடுதலை செய்யும். குமாரனுடைய ஆவி உங்களை விடுதலை செய்யும். இந்த வேத வாக்கின்படி ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.